வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அனுமதியின்றி காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து பேரணி நடத்திய பாஜகவினர் மீது போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்தனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடந்து முடிந்தாலும் தேர்தல் நடத்தை விதிகள் வருகின்ற 6ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. இதனால் போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலங்கள் நடத்த அனுமதி வழங்குவதில்லை. அரசியல் கட்சிகளின் ஊர்வலம் என்றாலும் தேர்தல் துறையின் அனுமதி பெற்றே நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்த மகளிர் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து புதுச்சேரியில் நேற்று முன்தினம் பாஜக சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. பேரணிக்கு போலீசார் அனுமதி அளிக்காத நிலையில் தேர்தல் துறையில் அனுமதி பெற்றுவிட்டதாக கூறி சுதேசி மில் முதல் அண்ணா சிலை வரை பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணிக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்தனர். இந்நிலையில் அரசு ஊழியரின் உத்தரவை மீறி சட்டவிரோதமாக கூறி பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக பேரணி நடத்தியதாக ஒதையஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் பாஜக சட்டப்பிரிவு மாநில இணை அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 27 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் எஸ்பி வம்சதரெட்டி கலந்து கொண்டனர். பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக மக்கள் மனு அளித்து மனு மீது டிஐஜி நடவடிக்கை எடுத்தார். அதேபோல சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், காரைக்கால் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றத்தில் சீனியர் எஸ்பி ராகவ் ஆகியோர் பங்கேற்றனர். போக்குவரத்து காவல் நிலையங்கள் மற்றும் திருக்குனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் எஸ்பிக்கள் கதிரவன், சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். கரையம்புத்தூர் புறக்காவல் நிலையம், மாகி மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. நேற்று நடந்த மக்கள் மன்றத்தில் 34 பெண்கள் உட்பட மொத்தமாக 193 பேர் கலந்து கொண்டனர். இதில் 47 பேரிடமிருந்து பெறப்பட்ட புகார் மனுக்களில் 27 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே 95 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை ஒரு வாரம் முன்பே தொடங்கியுள்ளது. தமிழகத்தோடு ஒப்பிடும்போது புதுவையில் குறைவான பாரன்ஹீட் தான் வெப்பம் பதிவாகி வருகிறது. ஆனால் வெயிலின் தாக்கம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு காற்றில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. தினசரி 95% டிகிரி விகிதம் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நட முடியாத நிலை உள்ளது. நேற்றைய தினம் புதுவையில் அதிகபட்சமாக 95.54 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வார இறுதி நாளை கொண்டாட புதுவைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தால் வெளியே நடமாட முடியாமல் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளிலேயே முடங்கினர். மாலை 5 மணிக்கு வெயில் தாக்கம் குறைந்த பிறகு அவர்கள் வெளியே வந்தனர். பொதுமக்கள் உடல் சூட்டை தணிக்க இளநீர், பழச்சாறு, நுங்கு, வெள்ளரி, தர்பூசணி கடைகளுக்கு படையெடுத்தனர். இந்நிலையில் வருகின்ற மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் புதுவை மக்கள் பீதி அடைந்துள்ளனர். சுகாதாரத்துறையின் தொடர்நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கையால் உள்ளூர் தொற்றினால் மலேரியா ஏற்படாத நிலையை தற்போது புதுச்சேரி அடைந்துள்ளதாக நலவழித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகள் மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை முழுவீச்சாக திறம்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அவ்வகையில் 2026 கருத்து மலேரியாவை ஒழித்திட இப்பொழுது நம்மால் முடியும், நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தியே செயல்பட உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. உலக மலேரியா தினத்தின் அனுசரிப்பு நோக்கம் இந்த நாளிலிருந்து மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நோய் பரவுவதற்கு உகந்த பருவமழை காலங்களில் முனைப்போடு செயல்பட வழிவகுக்கிறது. மலேரியா இல்லாத புதுவையை உருவாக்கவும், மலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 வரை
பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கிடையாது. இருப்பினும் அரியங்குப்பம், திருக்குனூர், கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்திக்கேணி கிராம பகுதிகளிலும் நாட்டு பட்டாசு தயாரிக்கப்படுகிறது. இந்த இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டுள்ளதா? இவ்வாறாக போலீசார் சோதனை செய்தனர். திருக்குனூரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் சோதனை நடத்தினர். திருக்குனூர், கூனிச்சம்பட்டு, சுத்திக்கேணி, செட்டிப்பட்டு பகுதிகளில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களுக்கு சென்று பாதுகாப்புடன் பட்டாசுகளை தயாரிக்க வேண்டும், பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தினர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். விற்பனை செய்வோரின் விவரங்கள் மற்றும் முகவரியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பட்டாசு தயாரிப்போரிடம் உரிய உரிமம் இருக்கிறதா என்றும் ஆய்வு செய்தனர். ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ண லீலா நூலினை புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் வெளியிட்டார். ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ணரின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து ஆற்றிய உரைகளின் தொகுப்பான கிருஷ்ண லீலா நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி SV பட்டேல் சாலையில் உள்ள ஹோட்டல் சர்க்குருவில் நடைபெற்றது. புதுச்சேரி ஈஷா அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பிரசாத் வரவேற்றார். புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் நூலை வெளியிட்டார். சத்குரு ஹோட்டல் நிர்வாக இயக்குநர் அமர்நாத் பெற்றுக் கொண்டார். சிறப்பு விருந்தினராக கவிஞர் ரமணன் கலந்து கொண்டு பேசுகையில், தற்போதுள்ள சூழ்நிலையில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் புத்தகம் வாசிக்கும் திறன் குறைந்துள்ளது. அதற்கு பெற்றோர்தான் காரணம். சிந்தனை வளர வேண்டும் எனில் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். விழாவில் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி, பிரபாகரன் மற்றும் தொழிலதிபர்கள், ஈஷா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் உள்ள மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போனது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். லாஸ்பேட்டை மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பாக கல்லூரி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த சில முக்கிய ஆவணங்கள் மாயமானதும் தெரிய வந்தது. அந்த ஆவணங்கள் கல்லூரியில் தற்காலிக அடிப்படையில் விரிவுரையாளர்களை பணியமர்த்துவது தொடர்பான முக்கியமான அரசு கோப்புகள் ஆகும். மர்ம நபர்கள் யாரோ அலுவலகத்திற்குள் புகுந்து இந்த கோப்புகளை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கல்லூரி முதல்வர் நாக கார்த்திகன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முதலியார்பேட்டையில் மதுபோதையில் வாய்க்காலில் தவறி விழுந்த கொத்தனார் இறந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதலியார்பேட்டை உடையார் தோட்டத்தை சார்ந்தவர் செல்வம், வயது 46, கொத்தனார். குடிப்பழக்கம் உள்ள இவர் நேற்று முன்தின மாலை மனைவி வேளாங்கண்ணியுடன் சண்டையிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றார். இதனையடுத்து ஒத்தவாடை வீதி அம்பேத்கர் சாலை சந்திப்பில் உள்ள வாய்க்கால் அருகே செல்வம் மதுபோதையில் அமர்ந்திருப்பதாக அக்கம் பக்கத்தினர் அவரது மகன் மணிமாறனிடம் தெரிவித்தனர். தந்தை வழக்கம் போல வீட்டிற்கு வந்து விடுவார் என்று எண்ணி மணிமாறனும் வீட்டிற்கு சென்றார். இந்நிலையில் நேற்று காலை வரை செல்வம் வீட்டிற்கு வராததால் மணிமாறன் தனது தாயாரோடு அங்கு சென்று பார்த்தார். வாய்க்காலில் செல்வம் குப்புற விழுந்து இறந்து கிடந்தார். புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.